தேமுதிகவோட இன்னைக்கு திமுக வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இப்படி கூட்டணி வச்சதுனால அவங்க 2026ல வராத வாய்ப்பு இருக்கானா? வருவாங்க. திமுகவோட கூட்டணி இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் வந்து அவங்களோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனால் இன்னைக்கு அவங்களே கூட்டணி போயிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் விஜயகாந்தனுடைய இது இவங்க பதவிக்காக தான் இவங்க போன மாதிரி தெரியும். விஜயகாந்தனுடைய கொள்கைக்காக அவங்க போன மாதிரி தெரியும். அவங்க வந்து கொள்கையே பின்பற்றலன்றீங்களா? யாரு? அந்த தேமுதிக பிரேமலதா வந்து இப்போ ஆமாம், விஜயகாந்தனுடைய கொள்கை என்ன திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு. இப்போ இவங்க எப்படி போகிறாங்க? இப்போ பதவி ஆசை தான். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவோட தான் கூட்டணி இருக்காங்க. அப்படி கூட்டணி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக தொகுதி எங்களுக்கு திமுக தரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேமுதிக அவங்களோட இணைஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு குறைவான தொகுதி தான் கிடைக்கும். இதனால் காங்கிரஸ் தொகுதி தொடர்ந்து திமுகவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்க அங்கே தான் இருந்தாகணும். ஏன்னா விஜய் ஜெயிக்கிற கூட்டணியில் தான் அவங்க இருப்பாங்க. விஜய்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு போக மாட்டாங்க. விஜய் வந்து அதிக தொகுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்கணும்ல, இவங்களால ஜெயிக்க முடியுமா? இவங்களுக்கு காங்கிரஸ் பவர் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து குறைந்த பவர் தான் காங்கிரஸ். ஆமாம், அவங்க 100 சீட்டு கூட கொடுப்பாங்க. 100 சீட்டு இவங்களால வின் பண்ண முடியுமா? அது கிடையாது. அது போக மாட்டாங்க. நீங்கள் 2026ல் யார் வரணும்னு விரும்புகிறீங்க? ஏடிஎம்கே வரணும்னு விரும்புகிறோம். ஏடிஎம்கே வரணும். ஏடிஎம்கே, பிஜேபி. ஏன்னா திமுக வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இல்லையே, அவங்க நிறைய திமுகவுடைய இதுவெல்லாம் எதுவுமே நிறைவேற்றலையே. நிறைய நிறைவேற்றலை, அவங்களால முடியல. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணைந்து செயல்பட்டு இருந்தாங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். அவங்க தன்னிச்சையாக வந்து காங்கிரஸுக்காக அவங்க இது பண்ணதுனால பின்னடைவு தான். அதனால் அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணைஞ்சு நடத்தினாக்கா அவங்க வந்து எல்லா திட்டங்களும் கொண்டு வரலாம். இவங்க தான் அது வந்து அகைன்ஸ்டாக பண்ணுறாங்கல்ல, அது வாய்ப்பு கிடையாது. அது ஏடிஎம்கே வந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணைஞ்சு பண்ணால் மக்களுக்கு வந்து திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும். எடப்பாடி ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் பிஜேபியோட அவங்க அலைன்ஸ் இல்லைன்னா கூட ஒற்றுமையாக தோழமையாக இருந்ததுனால நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இவங்க அதை பண்ணலை. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தானே இருக்குது. இவங்க தன்னிச்சையாக என்ன பண்ண முடியும்? எந்த திட்டங்களும் செயல்படுத்த முடியாது. அப்படி அந்த அளவுக்கு கருத்தாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முறை வந்து போன முறை விஜயகாந்த் இருக்கும்போதே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அது மாதிரி திமுக கூட நாங்கள் வந்து இணைய மாட்டோம், ஏன்னா அது வந்து எனக்கு அது இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி தேமுதிக போய் அவங்கக்கிட்ட போய் இணைஞ்சிருக்காங்க. அதனால அது திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. திமுகவுக்கு வந்து ஓட்டு பிரியுங்கிற ஒரே நோக்கத்தில் இப்போ அந்த சின்ன சின்ன நல் சலுகைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்றபடி வந்து அவர் நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட பிரச்சாரத்தில் இருக்கிற ஒரு கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னா, ஓட்டு வந்து செதறுமே தவிர கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவும் வந்து கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. அதில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் பண்ணுற ஒரு சலுகை வந்து இது வரைக்கும் பண்ணாமல் விட்டது தப்பு, மகா தப்பு. இது வரைக்குமே இந்த கஷ்டங்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் இருக்குது. எந்த காலகட்டத்திலையும் அந்த கஷ்டங்கள் இருக்குது. அப்படி ஆமாம், கோடை காலங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம, அதாவது என்னுடைய வயசு 55 வயசு ஆகுது. அந்த 55 வயசு வரைக்குமே நம்ம அரசியலில் பார்த்துருக்குறோம். பார்த்ததில் வந்து கோடை காலங்கிற ஒரு இதுவே கிடையாது ஆக்சுவலாக. ஏன் அப்போ இவ்வளோ வருஷ காலத்தில் இந்த கோடை கால ஒரு சிறப்பு கொடுக்கல? அதில் அதை எல்லா பெண்களுக்கும் கொடுக்கும்போது அப்போ எல்லா பெண்களுக்கு மட்டுமே சலுகைன்னு சொன்னால் அப்போ ஜென்ஸ் என்ன ஆகிறது? அப்போ ஆம்பளைங்களோட இது என்ன ரீசன்? ஓகேவா? இப்போது கோடை காலனுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாருன்னு சொன்னால் ஏன் நெருக்கத்தில் பண்ணுறாரு? அதாவது தேர்தல் நெருங்கி வர காலத்தில் ஏன் பண்ணணும்? அப்போ இப்போ மட்டும் பண்டெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ இதுக்கான பண்டெல்லாம் எங்கேருந்து வருது? அப்போ பண்டு இருக்கிறதானே செய்யுது, ஆல்ரெடி இருக்கிறதானே செய்யுது. அப்போ இது எந்த இடத்துல இருந்து எடுக்கப்படுற பண்டுங்கிறது தெரியணும் இல்லையா மக்களுக்கு? அது தெரியாமல் மக்களும் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது மக்களையும் வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு மட்டும் 5000 ரூபா, மற்றபடி கேட்டால் அது வந்து 3000 ரூபா. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த 5000 ரூபா சாப்டரே வந்து மாத தவணையை ஒன்றாக்கி கொடுக்குறாரே தவிர தெளிவாக அவர் கொடுக்கல. ஆக்சுவலாக மாதத்தவணையை கூட்டி கொடுக்குறாரு. எப்படி மாதத்தவணையை சேர்த்து கொடுக்குறாரே தவிர அது தெளிவுபடுத்திருக்காரு. ஆனால் அந்த 2000 ரூபா லாஸ்ட் டைம் கொடுக்குறாரு. அந்த 2000 கொடுக்குற பட்சத்துக்கு அந்த தேர்தல் நெருக்கத்துக்கும் வந்துடும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவர்கிட்ட வருமாங்கிறதும் தெரியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பயந்த ஒரு சார்பாக தான் தெரியுது. அதாவது திமுகங்கிற ஒரு அரசியல் வந்து பயந்த சோகத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து
இன்னைக்கு நிறைய கட்சிகள் அவங்களோட கூட்டணி இருக்காங்க, அவங்க பயமே கூட்டணியை வச்சுலாம் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. நம்ம மக்கள் கையில் இருக்கிற ஒரு செல்வாக்கு தான் தவிர கூட்டணி. அப்போ கூட்டணிக்கு எனக்கு பிடிச்ச கூட்டணி ஒன்று இருக்கும், இன்னொரு வீட்டில் பிடிக்காத கூட்டணி ஒன்று இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் விஜயை பிடிக்கும்னு சொன்னால் எனக்கு விஜயகாந்தை பிடிக்கும், அப்படி இருக்கும். ரெண்டாவது எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், எனக்கு வந்து ஸ்டாலினை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. அதனால் வந்து நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு செதறும், வெற்றி பெறதுங்கிறது யாருங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் உங்களோட கணிப்பு யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2027 திமுகவா இல்லை அதிமுகவா இல்லை தாவேக்காவா? அந்த அந்த உறுதிக்கு வர முடியல. காரணம் என்னன்னு கேட்டால், இறுதி கட்டத்தில் இவர் கொடுக்குற சலுகைகள் வந்து அது வந்து எப்படி இருக்குது, அது வந்து இத்தனை வருஷம் கொடுக்காத ஒரு சலுகை ஏன் இப்போ கொடுக்கணுங்கும் போது இது வந்து கேள்விக்குறிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் இருக்குது. ரெண்டாவது வந்து பய உணர்வும் வந்திருக்கிற மாதிரி தோணுது. பய உணர்வு, முக்கால்வாசி பய உணர்வு வந்திருக்குது. ஏன்னா இவ்வளோ இப்போ இத்தனை ஆண்டு காலம் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன் போன வருஷம் வெயில் இல்லையா? போன வருஷம் தானே வெயில் இருந்தது. அப்போ ஏன் அந்த கோடை காணல்னு ஒன்று கொடுக்கல? சரி, அப்படியே பார்த்தாலும் இப்போ அவங்க கொடுக்குற விதம் வந்து பாகுபாடு தானே பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் சமம் தானே. ஒரு தமிழ்நாடு மக்கள்னா ஒரு அரசியல்வாதிக்கு வந்து சமம் தானே. அந்த மக்கள் வந்து சமந்தான். இவங்க வேறு அவங்க வேறுன்னு பார்த்தா அது துரோகத்தனம். அப்போ எல்லாரையும் ஒரு ஈவனாக பார்க்கணும். இருக்கிறப்பட்டவங்களுக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கும் பார்க்கறது தப்பான விஷயம். ரெண்டாவது, எவ்வளோ காலமாக நம்ம துப்புரவு பணியாளர்கள் வந்து வேலையை நினச்சி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய சர்வீஸை பொறுத்தும் வேலை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம், அதையும் கொடுக்கல. ரெண்டாவது, டீச்சர்ஸ் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, எவ்வளோ டாக்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் வந்து இவங்க செய்கிறது சரியா தப்பாங்கிறது நமக்கும் பிடிபடலை. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வரப்போகிற தேர்தலில் தனிப்பட்ட முறையில் என்னையாலையும் கணிக்க முடியல. ஏன்னா இவங்க வாரி இறைக்கிற ஒரு சலுகையை பார்த்தா பிரெயின் வாஷ் பண்ணி மக்களை வந்து மறுபடியும் அவங்களுடைய இதை கொண்டு வர மாதிரி தான் தோணுது எனக்கு. தேமுதிகவா? விஜய் கட்சி, விஜயகாந்தோட கட்சி வந்து இப்போ யூடியூப்பில் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். பிரேமலதா வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதான் இன்னைக்கு தான் வந்து அவங்க இது போர்வெல்லாம் போற்றி இன்னைக்கு பொன்னாடெல்லாம் அணிஞ்சு இன்னைக்கு அவங்களோட கூட்டணி இணைஞ்சிட்டாங்க. அது உண்மைதான். இந்த மாதிரி எதிர்த்து போராடணும் சிங்கிளாக வந்து. விஜய் மாதிரி வந்தால் நல்லது தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவங்க கூட்டணி இணைஞ்சதுனால மாறினா இருக்கக்கூடாது. சிங்கிளாக வந்துட்டு தோக்குறமா ஜெயிக்கிறோமான்ட்டு பார்த்துட்டு போயிடணும். எல்லாரும் வந்து பச்சை குத்தின்னு வரல கட்சி ஆள போகிறோன்ட்டு. அதனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்போம், என்னுடைய எதிர்பார்ப்போம். பதிலாக தான். எது திமுகவா? திமுக கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் போனாலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக வர சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பாதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வந்து அதிக கடன் வாங்கிட்டாங்க அப்படிலாம் ஒரு கடன் வாங்கினா யாருக்காக கடன் வாங்கணும்? நம்ம மக்களுக்காக தானே கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காக வந்து மக்களுக்காக சேர்க்கல. அவர் சொந்த விஷயத்துக்கு எதுவுமே இப்போ பண்ணல. எல்லாரும் மக்களுக்காக நான் செஞ்சுருக்கிறாங்க. அது அவங்க மக்களுக்கு தானே சேருது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. கடன் வாங்கினது எல்லாம் கடன் வாங்கணும். கவர்மெண்ட்டுக்காக யாருக்காக கடன் வாங்கியிருக்காங்க? அவங்க சொந்த விஷயத்துக்கு யாருமே கடன் வாங்கல. மக்கள் நம்ம நல்லது செஞ்சிருக்காங்க, அதுக்காக கடன் வாங்கி செய்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதை இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களோட தான் கூட்டணி இருக்காங்க. இப்போ வந்து அவங்க தன்னிச்சையாக விடுறதுக்கு வாய்ப்புண்டா? கண்டிப்பாக வராது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக வராது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக தான். திமுக அவங்க விட்டு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்து அவங்க கேட்ட தொகுதி தரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. தரலன்னா அவங்க மொத்தத்தில் அவங்களுக்கு கூட்டணி 10-15 கூட்டணி இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க மொத்தமே 230 தொகுதி தான். அவங்களுக்கு தனிப்பட்ட கட்சி தனிப்பட்ட முறையில் பண்ணோம்னா குறைஞ்சது 130 தொகுதி அவங்களுக்கு வேணும். ஆட்சி அமைக்கணும்னா பொதுவாக அதானே சொல்லுவாங்க. ஆட்சி அமைக்கணும், அவங்களுக்கு 130 வேணும். அது கெப்பாசிட்டி பார்த்து இவங்களுக்கு 100 கூட தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது அவங்களுக்கு 100 கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஒரு 100 தொகுதி கேட்டாங்கன்னா 100 கொடுத்தாச்சுன்னா அப்போ இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தானே வரும். சப்போஸ் ஏதாவது வின் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு 80 இருந்தாலும் சரி, இவங்க வந்தாலும் சரி, அப்போ எப்படி கொடுப்பாங்க? இதே விஷயத்தில் நாட்டு நடைமுறை இதான் விஷயம். நிறைய இருக்கு. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஏற்கனவே திமுக அதாவது எதை பண்ணலன்னா இந்த பொண்ணுங்க விஷயம் அதை தான் கொஞ்சம் இதுவே. மீதி எல்லாமே திமுக நல்லா தானேப்பா செய்யுது. ஆமாம்,
இப்போ வந்து இப்போ தேமுதிக வந்து அவங்களோட கூட்டணி போகிறாங்க. இதனால வந்து காங்கிரஸ் கட்சி வந்து வெளியே போகணும்னு வாய்ப்புண்டா? ராகுல் காந்தி கட்சி வந்து வெளியே போகுமா கூட்டணியிலிருந்து? கண்டிப்பாக போவோம். வெளியே போயிருந்தீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க தான் பல வருஷமாக கூட்டணியில் இருக்காங்க. இருந்தாலும் இது திமுக விஜயகாந்த் இது ஒன்று சேருது இல்லை. அப்போ காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டே இல்லையா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓட்டு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த காலத்துலேருந்து காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அப்போ ஓட்டு விழாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பாதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து அதிக கடன் வாங்கிட்டாங்க, இதனால வராத வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே மக்கள் செல்வாக்கு இருக்குது திமுகவுக்கு. அதனால கண்டிப்பாக திமுகவும் வந்துக்குது. அதனால கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயம் உண்டு. இப்போ கூட்டணி இத்தனை பேர் வச்சுருக்காங்க. இப்போ கூட்டணி விட்டதுனால காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏற்கனவே எனக்கு அதிக தொகுதி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரி நடக்கும்போது அவங்க வந்து அந்த கூட்டணி விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை? அதெல்லாம் நிச்சயம் கிடையாது. அது வந்து தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணி அதுக்கு அவங்கவுங்களுக்கு பங்கீடு செய்வார். சரிங்களா. இப்போ 2026 உங்களோட பங்கு யாருக்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக. திமுகவாக தான் இருக்கும். நீங்கள் எதனால் இப்போ திமுக மேலே இப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க? நான் கலைஞருடைய இது உடன்பிறப்பு போல், அதனால திமுகவை நான் மதிப்பளிக்கிறேன். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிகவுக்கு கொஞ்சம் அதிகமான ஓட்டு இருக்குது. விஜயகாந்துக்கோசரம் ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு திமுக வாய்ப்பு இருக்குது. இங்கே தேமுதிக வந்து விஜய் கட்சியோட தான் கூட்டணி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு திமுக கூட்டணி வந்துட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து திமுகவை எதிர்த்து இருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் இப்போ திடீர்னு இவங்க இப்படி மாற்றமாக இருக்காங்க. அது தெரில, அது கருத்து ஒன்றும் சொல்ல முடியல. சரிண்ணா. காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ தேமுதிக கூட்டணி வந்ததுனால அவங்களுக்கு தொகுதிகள் வந்து இன்னி குறைவாகும். அதனால கூட்டணி விட்டு அவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்கா? தொகுதி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அது வராங்களா வரலையான்னு மேலிடம் தான், அவங்க தான் தீர்மானிப்பாங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு தொகுதி அதிகமாக வேணும். ஆமாம் தெரியல. அது வந்து காங்கிரஸ் கட்சி மேலிடம் தான் முடிவு செய்யும். நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த 2026 திமுக வந்தால் நல்லா இருக்குமா உங்களுக்கு? மகளிர்லாம் கொஞ்சம் விருப்பப்படுறாங்க திமுக. ஏன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 5000 ரூபாய் போட்டாங்க. அதுவே ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. வாய்ப்பு இருக்குது. பாதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து அதிக கடன் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. இருக்கும், வாய்ப்பு இருக்குது. இப்போ கடன் வாங்கினது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே தானே வாங்கியிருக்காங்க. ஆமாம், அது அப்படியே வரி நம்மளுக்கு தான் போடுவாங்க. அதுக்கும் இருக்குது. மக்கள் வந்து கொடுக்கறத தான் முதல்ல பார்க்குறாங்க. அப்புறம் அது எதுக்குன்னா டேக்ஸு போட்டு வாங்கும் போது அது தெரிய போகிறதில்ல.